மனுஷன்லாம் ஆரம்பிச்ச ஜோஸ் இன்னைக்கு காக்கா கிட்ட கொண்டாந்து விட்டுட்டீங்க. இந்தியன் கல்ச்சரை ஏன்டா இப்படி கெடுக்குறீங்க? அதெல்லாம் நீங்க காக்காய்க்கு ட்ரைனிங் கொடுத்துருக்கீங்கல்ல. இது வெறும் கண்காட்சிக்குங்க. யாராவது வந்து கேட்டா காக்கா கலப்பா இருக்குன்னு கைரேகைய பார்த்து சொல்லிடுறதுங்க. இது ஒரு பழைப்பு இல்ல. என்ன பண்றதுங்க, என்கிட்ட கை நீட்டினவெல்லாம் இன்னைக்கு கோடீஸ்வரனா இருக்காங்க. நீ ஏன்டா முச்சந்தில லாட்டரி அடிச்சுக்கிட்டு இருக்கிற? என்ன பண்றதுங்க, எல்லாம் டைம் டைம் டைம்னு அறிவை டயர்டாக்கிக்காதீங்கடா. என்ன பண்றதுன்னு கள்ளச்சாவியை போட்டு பூட்டு உடைச்சோம்னா கையில பலமா விலங்க போட்டுடுறாங்க. நம்பிக்கை துரோகம் பண்ணவனா கம்பி எண்ணெய் வச்சு போடுறாங்க. பொழைக்கிறதுக்கு வழி ஒருத்தரை கேட்டேன். இந்த காலத்துல காக்கா பிடிச்சாதான் முன்னுக்கு வர முடியும்னு சொன்னாங்க. உடனே போன காக்காவை பிடிச்ச கூண்டுல அடைச்சேன், ஜோசியத்துல உட்கார்ந்தேன். இதுலயும் முன்னுக்கு வர முடியலன்னு மடையா மடையா சொன்னவன் ரொம்ப புச்சாலிடா. அவன் இந்த நாட்டுல அதான் பெரிய பிசினஸ் உனக்கு சொல்லியிருக்கான். காக்கா பிடிக்கிறதுன்னு அவன் எதுக்கு சொன்னான்னு உனக்கு புரியல. நீ போய் இதை பிடிச்சிட்டு காக்கா பிடிக்க தெரியாதுல்ல, தெரியாது. நீங்கள் பின்னாலே வருவான். அவன் சொன்னதுக்கெல்லாம் ஆமா ஆமான்னு போட்டுக்கிட்டே இருப்பான். அதுக்கு பேர் காக்கா பிடிக்கிறது. நீ போய் இந்த காக்காவை பிடிச்சுக்கிட்டு வந்திருக்க. சனீஸ்வரன் பகவான் வாகனண்டாது. நாராயணா நாராயணா. என் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்? இதுல இருந்து தெரியுதா நீ ஜோசியனா நான் ஜோசியனான்னு? என்னடா டேய், ஏதோ திடீர்னு பணம் வந்துட்டாதான் ஆழம் மறந்துடுவானுங்க. நீ இருக்க இருக்க வறுமையில இருக்கும் போதே மறந்து போறீங்களாடா டேய், தெரியுதா? எங்கண்ணா எங்கண்ணா 14 வருஷமா உன்னை காணும். என்ன அது இருக்கட்டும், என் சம்சாரம் குழந்தைகளை பத்தி ஏதாவது உனக்கு தெரியுமா? அவனுக்கு விஷயமே தெரியாதுல்ல. உங்க சம்சாரத்தை யானை மிதிச்சு கொண்டுடுச்சுன்னு. யானையா? குழந்தைங்க என்னாச்சு? அதெல்லாம் என்னாச்சுன்னு எனக்கு தெரியாதுன்னு. அது மாதிரி ராட்சஸ் இருப்பாங்க. நான் இங்க வந்தேன். அங்கே அவனை கொண்டுட்டு தூக்குக்கு போயிருந்தாலும் போயிருப்பேன். எதுக்கு இங்க வந்தேன்னு எனக்கே தெரியல. நான் எப்படி வாழ்வேன்? எனக்கு வேற மாதிரி வாழ தெரியாது. என்ன சென்ன பட்டணத்துல திண்ண தூங்கி எல்லாம் பொழைக்கிறப்ப உனக்கு என்ன உடம்புல வலுவு இருக்கு. ரிக்ஷா இழுத்தா கூட 4 காசு சம்பாதிக்கலாம். என்னையாடா ரிக்ஷா இழுக்க சொல்ற? ஏன்னா அதனால என்ன? அதுதானே இப்ப தொழிலு. அண்ணே, ஜெயில இருந்த நம்ம ஆளுங்க கூட கௌரவமா இப்ப அதைத்தானே செய்யறாங்க. நான் கூட ராத்திரில ரிக்ஷா இழுக்கிறேன்னு. அது ஒரு நல்ல தொழில் தான். இந்த இடத்துல வேலை பார்த்துக்கணும். அது ஒரு சுதந்திரமான தொழில் தான். இஷ்டம் என்றால்